ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் 2 மரம் இருந்துச்சு. அந்த 2 மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குருவி வந்து போயிட்டு நான் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டிக்கிட்டுமா, மழை நிறைய வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அதே கருத்தை வந்து செகண்ட் மரத்துக்கிட்ட சொல்லும்போது சரி கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பலத்த மழையும் இடியோடு கூட வந்துச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு மரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்போது அதுக்கிட்ட சொல்லிச்சான், பார்த்தியா நான் கூடு கட்டிக்கிறேன்னு சொன்னேன், இல்லை நீ வேணான்னு சொன்னா இல்லை அதனால தான் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு ஃபஸ்ட் மரம் சொல்லிச்சான், இல்லை நான் பல காலமாக இருக்கிறேன், எனக்கு பலன் எதுவுமே இல்லை, எப்படியும் இந்த மழை வந்துச்சுன்னா நான் அடிச்சுன்னு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், அப்போ நீ கீழே விழுந்துருவே இல்லையா, உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான். பார்த்தீங்களா, ஒரு முறை நம்மளுக்கு ஒருத்தர் வந்து உதவி செய்யலைன்னாக்கா அவங்கள நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. அவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள் என்ன மனநிலையில் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்க்கணும். ஸோ ஒரு முறை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்றதுக்காக அவங்கள வந்து நம்ம எப்போவுமே வந்து தப்பாக நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஒரு உதாரணமாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.